சரி, இதுல செய்தி பார்க்குறாங்க. செய்தி பார்க்கறது கேட்கறது நீங்க வேற வேற உங்களுக்கு ஓகே. செய்தி வீட்டில் பார்க்குறாங்க, ரேடியோவில், டிவியில், பேப்பர் வாசிக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் செய்தி பார்க்குறாங்க. யாரும் இருக்கீங்களா? செய்தி பார்க்குறே இல்லையா? ஏ கார்ட்டூன் பார்க்குறீங்க, அதில் என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்குமா? உங்களுக்கு கொரோனா வந்தது இந்த 2019 கொரோனா வந்தது இல்லையா? கொரோனா அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க வீட்டுக்கு இருந்தவங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சது? அது ஆக்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப நீங்க செய்தி கேட்காம இருக்கிறீங்க. ஏன் நீங்க செய்தி கேட்காம இருக்கிறீர்கள்? ஏன் கேட்கிறீங்க? இப்ப லாக்டவுன் போட்டாச்சு, ஊரடங்கு போட்டாச்சு, சரியா? நீங்க செய்தி கேட்கிறீங்க, வெளியில போனா போலீஸ் கூட்டிட்டு போவான். அவங்க செய்தி கேட்கணுமா கூடாது இல்லையா? இனிங்களுமோ சிம்பிளாக ஊடகம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஊடகம் என்றால் என்ன? சாதாரண சொல்லுங்க, என்ன அப்படின்னு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு என்ன? யாருக்கு அவரையும் வாங்கிய பயப்படாம இருக்கலாம் சொல்லுங்க. சரி, ஊடகம் என்று சொன்னால் ஒன்றிலிருந்து இன்னொன்றே கடத்தி செல்வது ஊடகம் என்று சொல்லலாம். ஊடகம் என்றால் செய்திகள் தான் என்று அர்த்தம் இல்லை. இந்த மீடியாக்கள், நீங்க ரேடியோ கேட்பீங்க, அதுல தான் ஊடகம் என்பது பொருள் இல்லை. வாசிக்கிற செய்தி மற்றவங்களை கொண்டு போய் செய்யும், அந்த உண்மை தன்மை அப்படியே போகணும். ஓகேவா? அந்த செய்தி நீங்க வந்து வாசிக்க போறேன்னு பாருங்கவா. வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். ராஜபக்சருடன் கைகோர்த்து அரசியல் செய்தவர்கள் தற்போது ஒருவர் பின் ஒருவராக ஜனாதிபதியுடன் கைகோர்த்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட விவசாயிகள் மாநாடு கம்பராங்கத்தில் இன்று இடம்பெற்ற போதில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களை இவர்களின் நோய்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடைக்கலம் தேடியே ரணிலோடு இணைகின்றனர். ஒரு நியூஸ் நுவரெலியா மாவட்ட விவசாயி மாநாடு அங்குள பெத்தலையில் இன்று இடம்பெறும் போதே அவர் கைகோர்த்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட விவசாயி மாநாடு பங்குரா கெத்தையில் இன்று இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களை இவர்களின் முகங்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட ஒருவர் பின் ஒருவராக ஜனாதிபதியுடன் கைகோர்த்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட விவசாயிகள் மாநாடு கங்குரா கெத்தையில் இன்று இடம்பெற்ற போதே இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களே, இவர்களின் முகங்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடைக்கலம் செய்திகள். ராஜபக்சர்களுடன் கைகோர்த்து அரசியல் செய்தவர்கள் தற்போது ஒருவர் பின் ஒருவராக ஜனாதிபதியுடன் கைகோர்த்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களே, இவர்களின் முகங்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடைக்கலம் தேடிய ரணிலோடு இணையும் டைம் ஸ்ரீலங்கா எஃப்எம்லேருந்து எங்களுக்கு வருகை தந்து ஊடகம் என்ன, எங்களுக்கு செய்தி வந்து எவ்வளோத்துக்கு முக்கியப்படுது. நாங்கள் செய்தியை ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். செய்தியால் கிடைக்கிற நன்மைகளை பற்றியெல்லாம் எங்களுக்கு நல்ல விளக்கத்தை தந்திருந்தவர். செய்தியை நாங்கள் எப்படி வாசிக்கணும் என்றெல்லாம் எங்களுக்கு படைக்கிறோம். அவைக்கு நான் பாடசாலை மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய ஆசிரியர்களுக்கும் ஊடக மையத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற உத்தியோகர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்நேர வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு நமது பாடசாலையில் ஊடகம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வினை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக அந்த ஊடகம் தொடர்பான பயிற்சியை உங்களுக்கு வழங்கி இருந்தார்கள். அந்த வழங்கி இருந்த டைம் ஸ்ரீலங்கா அந்த ஊடகத்துறையினருக்கு நமது பாடசாலை நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.